கர்த்தர் மகிமையுள்ளதாக. இன்றைய வசனம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்கள் அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். கதை பண்ணுறதாக இந்த வசனம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். 2 கூடர்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அதட்டுறாங்க, சத்தம் போடாதுங்கன்னு. அவங்க இன்னும் அதிகமாக சத்தம் போடும்போது கர்த்தர் வந்து மனதுருகி சுகப்படுக்கிறார்னு எதிர்பார்க்குறோம். அந்த குருடர்கள் பாருங்கள், அந்த காலத்தில் அவருக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அநேக வியாதி உள்ளவங்க குணமடைஞ்சாங்க. இன்னும் அநேக குணமுடியாதவங்க நிறைய இருந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயும் வியாதியோடயே மரித்தவங்க எத்தனையோ இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த குருடனை பாருங்க, இந்த குருடன் அவருக்கு கண்ணு தான் தெரியல. ஆனால் ஆவிக்குரியதையும் ஜெபிச்சுட்டு இருந்திருப்பாரு. அநேக ஜனங்கள் பேசுறதையும் கேட்டிருப்பாரு. அப்போ அவருக்கு விசுவாசம், அவர் பார்க்கல, இயேசு கிறிஸ்துவ பார்க்கல, எதுவும் பார்க்கல. இப்படி அவங்க ஏதாவது சொன்னா கூட கண்ணால பார்த்த முடிஞ்சா? காதால கேட்டதான் முடியும். ஆனால் இவர் விசுவாசிச்சு கேட்டார். இவரால் முடியும் அப்படின்னு இவரை கேள்விப்பட்டோமே அப்படின்னு சொல்லிப்பாரு. இவரை கூப்பிடுவோம், இவரால் குணப்படுத்த முடியும்னு சொல்லும்போது தான் தாவீதின் குமாரனே கூப்பிடுறாரு. அடுத்து இன்னொன்று அதில் ஒரு தடை வருது. அதட்டுறாங்க, சத்தம் போடாதீங்க, அவர் கூப்பிடாதீங்கன்னு. ஏன்னா குருடன்னு சொல்லும்போது அது ஒரு பப்ளிக்கில் அவனுக்கு எந்த மரியாதை இருக்காது. சத்தம் போடாத மாதிரி சொல்லும்போது கூட இன்னும் அதிகமாக கூப்பிட்டானாம். என்ன அவங்க அதட்டினா கூட இன்னும் எனக்கு இறங்கு ஆண்டவரேன்னு சொல்லும்போது கர்த்தர் வராரு. கர்த்தர் வந்த உடனே கண்ணை சுகப்படுத்தல. உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. உனக்கு என்ன செய்யணும்? அப்போ நமக்கு என்ன தேவையோ நம்ம கரெக்டாக கேட்கணும். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, என் கண் பார்வையடைய வேணும்னு சொல்லும்போது, அந்த வேதம் மட்டும் இயேசு மனதுருகி, தேவனுடைய மனதுருக்கல், இயேசு கிறிஸ்துவுடைய மன உருக்கம். நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபித்துட்டு இருக்கலாம். நீங்க ஏதாவது உங்களுக்கு யாருமே இல்ல, எந்த காரியத்துக்காக ஜெபிச்ச திறமை இல்லைனியோ, என்னால எதுவுமே முடியல, குருடனை போல ஒரு ஸ்டெப்பு கூட நகலனாலும் யாருடைய உதவியா தேவைப்பட்டு, இப்படி எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உங்க மேல தேவ மனதுருக்கு வரும்பொழுது உங்களுக்கு அதில் ஜெயம் கிடைக்கும். அன்னைக்கு குருடனின் மேல மனதுருக்கி ஜெயம் கொடுத்த தேவன் உங்க வாழ்க்கையில உங்களோட காரியத்துல ஒரு மன இறங்கி ஜெயித்து தருவார். நீங்க அர்ப்பணிங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்க என்ன தேவையோ சரியாக அர்ப்பணித்து கேளுங்க. வாழ்க்கையில நீங்க உணர்த்துக்கு பாவங்களை விடுங்க, பரிசுத்தமாகுங்க, கர்த்தரோடு நெருங்க. கண்டிப்பாக உங்க மேல இறங்குவார். உங்களுடைய காரியத்தில் இறங்குவார். ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவிக்கிற சாட்சியாக மாட்டுவார். பரலோகத்தின் தேவன் ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு பயன்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு விஷயவராக. ஆமென்.